ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் மென்மேலும் வளர்ச்சி அடையவும் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் ஆவணி மாதம் 14ஆம் தேதி 31/8/2015 திங்கட்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக தெய்வீக விஷயங்களை பற்றி பேசலாம். நல்ல காரியங்கள் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா பல பேருக்கு தடைப்பட்டு நிற்கிறத பார்க்குறோம். நல்ல காரியங்கள்லாம் வீடு கட்ட ஆரம்பிப்பா, கடைசியில் பார்த்தா வாசப்படி வரைக்கும் வச்சாச்சு, மொசைக்கு போடலான்னா பணம் இல்லை வேறு பிரச்சனைகள்னு அப்படியே நிற்கும். சில பேர் கல்யாணத்துக்கு தேதியெல்லாம் குறிச்சிடுவா, ஏதோ ஒரு காரணத்தால் அந்த கல்யாணம் தடைப்படும். இன்னும் சில பேருக்கு சொந்த தொழில் ஆரம்பிச்சிடுவா, பணமும் முதலீடு பண்ணுவா, லைசன்ஸ் கிடைக்காது, போராட்டம் இருக்கும். இன்னும் சில பேர் பார்த்தா வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் வந்துடும், ஆனால் இங்கேருந்து அனுப்புறதுக்கு பணம் இருக்காது. இந்த மாதிரி நல்ல காரியங்கள் தடைப்பட்டு நிற்கிறத பார்க்குறோம். இன்னும் சில பேர் சொல்லுவாள், மருத்துவக் கல்லூரிக்கு சீட்டு கிடச்சிருச்சு என் பையனுக்கு, ஆனால் பார்த்தா பணம் நான் எதிர்பார்த்த இடத்துல கிடைக்கல, தடைப்பட்டு போச்சு. இப்படி பொருளாதார காரணமாக கண்ணுக்கு தெரிந்து கண்ணுக்கு தெரியாமல் பல தடைகளை சந்திக்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த விவாகமாக இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், உத்தியோக லாபமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் தடைகளை ஏன் சந்திக்கிறது அப்படின்னா ஒரு ஜாதக ரீதியான காரணம் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மொத்தமாக இருக்கக்கூடிய தடைகள் விலகிறதுக்கு என்ன விதமான பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிந்த பரிகாரம்தான், எளிமையான பரிகாரம்தான், ஆனால் வலிமையான பரிகாரம். பொதுவாக 2 விதமான பரிகாரத்தை இப்போ சொல்கிறோம். முதல் பரிகாரம், நீங்கள் வீட்டில் வெள்ளருக்கு விநாயகர் வச்சு வெள்ளருக்கில் விநாயகர் செய்து அதில் விநாயகர் பெருமானை பிரதிஷ்டை பண்ணி தொடர்ந்து தினமும் சங்கடகர கணபதி பூஜையை பண்ணிட்டு வரலாம். அருகம்புல் சாத்தி 16 நாமம் சொல்லி பிள்ளையாரோட நாமம் சொல்லி வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா விநாயகர் அகவல் அப்படின்னு இருக்கு, சீத கலப செந்தூரன் ஆரம்பிக்கும் விநாயகர் அகவல், அதை சொல்லலாம். அப்படி உங்களுக்கு ஜபம் பண்ண நேரம் இருந்தால் மகா கணபதியோட ஜபத்தை பண்ணலாம் 28 தடவை. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரவர்தன் ஆரம்பிக்கும். இந்த ஜபத்தை 28 உரு ஜபிக்கலாம். இன்னொரு எளிய பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இடம் இருந்தால் வீட்லேயோ கோயில்லையோ பவழமல்லி செடி வச்சு பாரிஜாத தருமூல வாசினம் பாவியாபின்னு ஆஞ்சநேயரோட அருளை தேடித்தரோம். உங்களுக்கு அந்த பவழமல்லி செடியை திங்கக்கிழமை ஏதாவது ஒரு கோயிலில் வச்சுட்டோ தொடர்ந்து ஒரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் சுவாமியை வீட்டில் பூஜிக்கலாம். படம் வைத்தோ, படம்னா குங்கும பொட்டு வச்சு வழிபாடு பண்ணுற வழக்கம் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அர்ச்சனை பண்ணியும் பண்ணலாம். அர்ச்சனைன்னா ஆஞ்சநேயர் சுவாமிக்கு எளிய முறையில் குங்குமத்தாலேயோ, ஏன்னா உங்களுக்கு இப்போ குங்குமம்னு சொன்ன காரணம் அதை நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பூக்களால். ஆனால் அந்த துளசி மட்டும் நம்ம சொல்கிறது இல்லை, துளசியால் அர்ச்சிக்க வேண்டாம் தான் நான் சொல்லுவோம். அது விவரங்கள் பின்னால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறோம். ஆஞ்சநேயரை ராமரை துளசியால் அர்ச்சித்து அந்த துளசி எடுத்து ஆஞ்சநேயரோட சிரசில் அர்ச்சிக்கலாம், இல்லைனா இருதயத்தில் சேர்க்கலாம். திருவடி வேண்டாம்ன்றது என்னோட அபிப்பிராயம். அதை பற்றி இன்னும் விரிவாக ஒரு இடத்துல சொல்கிறோம். ஆஞ்சநேயரோட நாமாவளியை சொல்லி 108 நாமாவளி புஸ்தகம் கிடைக்கும். ஓம் ஆஞ்சநேயாய நமகா, ஓம் மகாவீராய நமகா, ஓம் அனுமதே நமகா, ஓம் மாருதாத்மஜாய நமகா, இப்படி ஆஞ்சநேயரோட நாமாவளி இருக்குது. அந்த நாமாவளியை சொல்லி வழிபாடு பண்ணலாம். அப்படி பண்ணும்பொழுது 45 நாள் முடிஞ்சதுன்னா நீங்கள் வீட்டிலையே உளுத்தம்பருப்பில் நல்லா தட்டி, இந்த வடை தட்டுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ராமநாமத்தை சொல்லி தட்டணும். அரைக்கும் போது ராமநாமத்தை சொல்லணும். இப்போ மிக்சியில் தானே அரைக்கிறோம், கல்லூரிகள் கிடையாது.
அதனால் நீங்கள் தட்டும் பொழுது ராமநாமம் சொன்னால் போகிறோம். ராமான்னு சொல்லி தட்டி நீங்கள் அந்த 45வது நாள் முடியும் போது அந்த படத்துக்கோ அந்த விக்கிரகத்துக்கோ அந்த வடமாலையை சாத்தி ஸ்ரீராம ஜெயத்தை எழுதி பிடிக்கலாம். இது எல்லா விதமான சுபகாரிய தடைகளையும் கட்டாயம் போக்கும். 1 வெள்ளருக்கு விநாயகர் வழிபாடு, 2வது ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு. 2த்தில் ஏதாவது ஒன்று செய்யுங்க, இல்லை 2மே செய்ய முடிஞ்சால் 2 செய்யுங்க. கட்டாயம் தடைகள் விலகும், இஷ்டகாரிய சித்தி கிடைக்கும். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம்.